அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக் கொண்டிருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு 29/3/2025 முதல் புதிய யோகங்கள் நிறைந்த சனி பெயர்ச்சியாக அமைகிறதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறாரு. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய அருட்பார்வை, அவரது அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகளில் பதிகிறது. இது திருக்கணித ரீதியாக சனி பயிற்சியாகும். இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது. அதே போல் கன்னிராசிக்கு கண்டக சனியாக வருகிறது. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது. தனுசு ராசிக்கு, கும்பராசிக்கு குடும்ப சனியாகவும், அதே போல் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது. மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறது. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த கடக ராசிக்கு அது விலகுகிறது. அதே போல சிம்ம ராசிக்கு கண்டச்சனி விலகுகிறது. அதே போல் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகிறது. சனி விலகும் ராசிகள் நல்ல சக்கரவர்த்தி சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பச்சனி குடகுடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி தனது வீடான கும்பராசியில் சஞ்சரித்த போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரித்திருக்கும். நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கும். அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும். அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் களம் சவாலாக போட்டியாக அமையும். இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையும். ஒரு காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் வழி பிறந்திருக்கும். அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டியிருப்பார்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றை விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயரும். திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்ற விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறங்கும் முகமாக இருக்கும். பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருந்திருக்கும். ஆயினும் ஜூன் மாதத்தின் மேல் விலை ஏறிக்கொண்டே சென்ற உச்சத்தை தொடங்க சனியினுடைய வக்ர காலத்தில் செவ்வாய் சனியோடு சம்மதப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்கும். புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறையினர் சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. அதே போல் செந்நிற காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றில் விலை உயர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, எதிர்பாராத முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 அன்று திருக்கணிதப்படி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 8, 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால எண்ணற்ற நன்பலன்கள் வழங்கியிருப்பார். தொழில் வளம் சிறப்பாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் சனியால் அனைத்து வழிகளிலும் நன்மைகள் ஏற்பட்டாலும் பெற்றோருடைய உடல் நலத்துல மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. தற்போது கும்பராசியின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். எனவே மிதுன ராசினியர்களான உங்களுக்கு தொழில் நிலையில வருமானத்திற்கு
கொடுக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட அல்லல்கள் அகல இருக்குது. நல்ல மாறுதல்களும் கிடைக்க இருக்குது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சனி பகவானுடைய மீன ராசி சஞ்சாரம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 7, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே மிதுன ராசினியர்கள் பூமி, கல்வி, சுகம், தாய் வீடு, வியாபாரம், கலத்திரம், வியாபாரம், பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனியினுடைய பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க. குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட இருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருங்க. வீடு கட்டும் யோகம் உண்டு. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வருங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றி தகவல்கள் வரலாம். வெளிநாடு அழைப்புகளும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்குங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாங்க. வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உத்தமம். அதே போல் அண்ணன் தம்பிக்குள் இருந்த வாக்குவாதங்கள் அகல இருக்குது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. வெளிநாட்டு யோகமும் இங்குள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கூட வந்து சேர இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணமாக இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் கை கூட இருக்குதுங்க. தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும். சப்தம விரையாதிபதியினுடைய காலில் சனி பகவான் சனி சஞ்சரிப்பதால சேமிப்பில் கொஞ்சம் கரையலாங்க. இருப்பினும் அவை குடும்ப முன்னேற்றம் கருதியே செலவிடப்படுங்க. இடம், பூமி சேர்க்கை, வீடு கட்டும் யோகம், கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளுடைய பழக்கத்தால எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சனி பயிற்சி உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பயிற்சியாக அமைய போகுது. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தருங்க. உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகள் நற்பலன்களை தருங்க. அதே போல இக்காலகட்டத்தில் பொறுத்தவரை கேது பயிற்சியும் நிகழ இருப்பதால இக்காலகட்டங்கள்ல தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி காண இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்க இருக்கு. சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழிலில் மறைமுக போட்டி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு. கவனம் அவசியங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானை வழிபடுவதோடு பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.